எஞ்சுவோமாக. எங்கள் அன்பின் பரமதகப்பனே, அப்பா, அந்த அருமையான சமயத்தை தந்திருக்கிறீர், ஈந்தெடுத்திருக்கிறீர். அதற்காக துதிக்கிறோம், சோசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்திலே பல இடங்களிலே மத சம்பந்தமான சுதந்திரம் இல்லையப்பா. உண்மை சொல்ல முடியாத நாடுகள் உண்டு, பிரதேசங்கள் உண்டு. ஆனால் ஏழைப்பாய்களாகி எங்களுக்கு இந்த தேசத்திலே மத சுதந்திரத்தை தந்து கூடி ஆராதிக்க கிருபை எடுத்திருக்கிறீர். நன்றி தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் உண்மை உத்தமமாய் பின்பற்ற உதவியர்களும் ஆசீர்வதி. இயேசு மூலம் ஜெபங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் மத்தியிலே தேவ செய்தியை பகிரக்கூடிய உண்மையை எண்ணி நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அனுமதி தந்த உபதேசர் ஐயா அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். யாராவது எடுத்தவர்கள் வாசியுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். மார்க் 4:35. அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். இயேசு முழு நாளும் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். அங்கே வந்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், மனம் திரும்பினார்கள், பாவத்திலிருந்து விடுதலை பெற்றார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்கள், நம்முடைய நிலைமை என்ன? ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம், ஒவ்வொரு தடவையும் பிரசங்கம் கேட்கிறோம். நாம் மனம் திரும்பி இருக்கிறோமா? அந்த மக்களை போல ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோமா என்பதுதான் இன்றைய பிரதான கேள்வி. அநேகர் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்திலே வருகிறார்கள், வந்தவரையே திரும்பி போகிறார்கள். அது மிக மிக கேவலமான ஒரு காரியம். வந்தவரையே திரும்பி செல்கிறார்கள், அது தவறு. அதாவது வந்தவர்கள் மாற்றம் பெற வேண்டும். இயேசுவண்டே வந்தவர்கள் மாற்றம் பெற்றார்கள் என்பதாக வேதத்திலே அநேக இடங்களிலே நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு ஆவிக்குரிய ஆகாரம் கொடுக்கப்பட்டது. 2 வகையான மக்களை நாம் பார்க்கலாம். அதாவது முதல் வகை சரீர சுகத்திற்காக அற்புதம் பெற வேண்டும் என்று வந்தார்கள். பல கன்வென்ஷன் கூட்டங்கள், ஈவன் பெரிய பிரசித்திமார்கள் பிரசங்கம் பண்ணும் பொழுது பலர் அங்கே செல்வது சரீர சுகம் பெற வேண்டும் என்று, மனம் திரும்ப வேண்டும் என்று கிடையாது. அது தவறு. சிலர் என்ன செய்தார்கள் என்றால், இயேசுவானவரிடம் சென்றார்கள். இயேசுவானவர் ஒரு பெரிய மனிதராக காணப்பட்டார். அவர் அற்புத அடையாளங்களை எல்லாம் செய்தார், சரீர சுகத்தை கொடுத்தார், உணவு அநேக வேளைகளிலும் கொடுத்தார் என்று நாம் சரித்திர மூலமாக பார்க்கிறோம், வேதத்திலும் வாசிக்கிறோம். ஆகவே சிலர் என்ன நினைத்தார்களாம், இவர் ஒரு நாளிலே இந்த ரோம அரசாங்கத்தை முறியடித்து இவர் பெரிய தலைவராகி விடுவார், ராஜாவாக விடுவார், நமக்கு ஒரு மந்திரி போஸ்ட் கிடைக்கும், நமக்கு அதில் எம்எல்ஏ அப்படியெல்லாம் தெரிகிறோம் அல்லவா, அந்த காலத்திலும் அப்படி இருந்திருக்கும், அப்படிப்பட்ட பதவிகள் கிடைக்கும், அதன் மூலம் நாம் பெரியாராகலாம். இன்றைக்கும் அருமையானவர்களை திருச்சபைகளில் நாம் பார்க்கிறோம், சண்டை நடந்து கொண்டிருக்கிறது, பதவி சண்டை. அது கோயிலுக்கு வர்றதே பதவி எப்படிதான் வர்றாங்க. ஜோம் பண்ண, மனம் திரும்ப, பிரசங்கம் கேட்க வரல. ஆலயத்துக்கு வர்றது எதுக்காக வர்றாங்க? நான் டிசி மெம்பர் ஆகணும், அது மெம்பர் ஆகணும், சமுதாயத்தில் பெரியார் ஆகணும், அப்படி வர்றாங்க. அப்படிப்பட்ட கூட்டமும் இயேசுநாதர் காலத்தில் இருந்திருக்கிறார்கள் என்று சரித்திர பூர்வமாக நாம் வாசிக்க முடியும், கேள்விப்பட முடியும். பாருங்கள், இந்த காரியத்திலே அக்கறைக்கு போவார்கள் என்றால், இந்த காரியத்திலே 2 விஷயங்களை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொண்டு அமரலாம் என வாஞ்சிக்கிறேன். முதலாவதாக, சீடர்கள் இயேசுவை எடுத்துக்கொண்டார்கள். யாரை எடுத்துக்கொண்டார்கள்? இயேசுவை. சொல்லு, வாய் திறக்க மாட்டீங்க, வசனம் ஒழுங்கா சொல்லல, வாவன
5% கூட வசனம் உண்டு சொல்லல. அவன் யாரை எடுத்துக்கொண்டார்கள்? முத்துமார் சொல்லு. இயேசுவை எடுத்துக்கொண்டார்கள். நல்ல சத்தமா சொல்றான். அப்போ பாருங்க, இயேசுவை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு அந்த படையிலே பின் பகுதியிலே இருந்தார். அவர் தூங்கிக் கொண்டிருந்தார். பாருங்கள், திடீரென்று புயல் காற்று அடிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் புயல் காற்று அடிக்கத்தான் செய்கிறது. நாங்கள் மறிகிறோம், எங்களை பற்றி உமக்கு கவலை இல்லையா என்று அவர்கள் கத்துகிறார்கள், கதறுகிறார்கள், கூக்குரலிடுகிறார்கள். பாருங்கள், அவர்கள் சற்று உணர்வு இல்லாதவர்கள் என்றுதான் நாம் சொல்ல முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் பக்குவப்படாதவர்கள் என்றுதான் நாம் சொல்ல முடியும். பாருங்கள், மோசே கர்த்தர் முச்செடியில் தரிசனமாக கொண்டு அந்த முச்செடியானது எரியவில்லை. அந்த முச்செடியானது தீப்பற்றி எரிந்தது, ஆனால் காயவில்லை, கருகவில்லை. அந்த அற்புதத்தை எல்லாம் இவர்கள் கேள்விப்பட்டவர்கள். அந்த அற்புதத்தை பற்றிய உணர்வு அவர்களுக்கு இல்லையே. அங்கே அந்த 3 எதிரேயர்கள் அக்கினி சூளையிலே போடப்பட்டார்கள். அவர்கள் மனம் வந்தார்கள், எரியவில்லை. அந்த அற்புதத்தை பற்றிய உணர்வு இல்லையா அந்த சீடர்களுக்கு? யோனா 3 நாட்கள் மீனின் வயிற்றிலே கிடந்து அவன் வெளியே வந்தான். அதை கூட அந்த சீடர்கள் கேள்விப்பட்டிருப்பார்கள். ஆனால் அதை பற்றிய உணர்வு இல்லையே. அந்த அற்புதத்தை பற்றி உணர்வு இல்லாதவர்களாய் காணப்பட்டார்கள். யோபு எவ்வளவாய் இழந்தான். சொத்து, சுகம், புகழ், சரீரம் எல்லாவற்றையும் இழந்தான். சரீரம் நாற்றம் அடித்தது. ஆனால் புதிய குழந்தையை போல் பிற்பாடு வந்தான், ஆசீர்வதிக்கப்பட்டான். அதை பற்றி கூட அந்த சீடர்கள் படித்திருப்பார்கள், கேள்விப்பட்டிருப்பார்கள். ஆனால் அந்த உணர்வு இல்லையே. இயேசு விழித்து கடலையும் காற்றையும் அதட்டினார். மிகுந்த அமைதி உண்டாயிற்று. நாமும் அப்படித்தான் பிரச்சனை சமயத்திலே துடிக்கிறோம், வேதனை விடுகிறோம். கடன் பிரச்சனை, அந்த பிரச்சனை, வியாதி பிரச்சனை, கர்த்தர் நிச்சயமாக விடுதலை அருளி செய்வார் நமக்கு. அவருக்கு ஒப்புக்கொடுத்து வாழும் பொழுது அவர்கள் இயேசுவை எடுத்துக்கொண்டார்கள். நாம் இயேசுவை எடுத்துக்கொள்வோமாக. இரண்டாவதாக சீடர்கள் அந்த கூட்டத்தினரை மறந்து இயேசுவை பின் சென்றார். உலக மக்களை மறந்து இயேசுவோடு படையில் சென்றார்கள். நாம் வாசிக்கிறோம், நன்றாக கவனிக்கிறோம், அப்பொழுதுதான் தெரியும். நாம் வாசிக்கிறோம், அங்கே அநேக படகுகளும் உண்டு என்று வேதத்தில் இருக்கிறது. ஞாபகம், அங்கே அநேக படகுகளும் உண்டு. அதில் மற்ற மக்கள் பயணிப்பார்கள். ஆனால் இவர்கள் இயேசுவோடு பயணித்தார்கள். மற்ற மக்களை புறம்பே தள்ளினார்கள். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்வாங்கி காணப்படுகிறது. ரொம்ப உலக சிநேகம் வந்துருங்க, ரொம்ப உலக சிநேகம். ஒரு ஆண்டவரை அறிந்த ஒரு விசுவாசி ஒருத்தன் பக்கத்து வீட்டு அண்ணாச்சை பார்க்கலாம். அவரு என்னெல்லாமோ தப்பு பண்றாரு, என்ஜாய் பண்றாரப்பா. ஏன் நானும் ஏன் அப்படி வாழக்கூடாது? அது பிரச்சனை என்னன்னா, நீங்களும் அவரு தப்பிச்சிருவாரு, அண்ணாச்சி தப்பிச்சிருவாரு. நீங்களும் நான் இவ்வளவு தூரம் காரியங்கள் தெரிந்த பிறகு எதுவுமே பாவத்துக்குள் பிரவேசித்தால், தப்பான காரியங்களில் பிரவேசித்தோமானால் அடி பயங்கரமா இருக்கும். மற்றவங்களை கர்த்தர் தண்டிக்க மாட்டார். உண்மையிலே உலகத்தார் மனம் போல வாழ்கிறார்களே என்று நீங்கள் தயவு செய்து அந்த வழியை தெரிந்து கொண்டு விடாதீர்கள். ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே சின்ன வயசுலேருந்தே போலீங்க பட்டிருக்கிறது. அடி பயங்கரமா இருக்கும். பாருங்க, உலக கூட்டத்தை நாம் மறக்க வேண்டும். ஒரு சம்பவம் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். பாளையங்கோட்டையில தான். அவர் விசுவாசிதான், ரட்சிக்கப்பட்ட மனுஷன். ஆனா திடீரென்று ஒரு பயங்கர பாவத்துக்குள்ளாக விழுகிறார். என்ன பண்றாரு? ஒரு பெரிய பாவத்துக்குள்ளாக விழுகிறார். உடனே 2-3 நாள் மன்னிப்பு கேட்டு வந்து திரும்புகிறார். கர்த்தர் விடுவாரா? விட மாட்டார். கர்த்தர் அதுக்கு தண்டனை கொடுக்கிறார். அவர் மகன் ஒரு 2 சக்கர வாகனம், பைக் விபத்திலே சிக்கி படுத்த படுக்கையாகிறார். டாக்டர் சொல்கிறார்கள்,
இவன் எழுப்பி நடப்பது கஷ்டம், அவ்வளவுதான். இவனுக்கு நல்லா தெரியுது, இந்த விசுவாசிக்கு கர்த்தர் அடித்தார், கர்த்தர் தண்டித்தார் என்பது நன்றாக தெரிகிறது. உடனே என்ன ஒரு ஜோம் பண்ண கூடுறாரு, இந்த விவரத்தான் சொல்லி இப்படி பாவம் பின்வாங்கிட்டேன் என் தம்பி, நீங்க வாங்க ஜோம் பண்ண. எனக்கு அங்க போக இஷ்டம் கிடையாது. நீங்க சொல்லலாம், என்னப்பா இவனுக்கு மனசாட்சியே கிடையாதா ஜான்குமாருக்கு, அவன் மகன் படுத்த படுக்கையா கிடக்கான், இவன் ஜோம் பண்ண கூப்பிடுறான், இவன் போக இஷ்டம் இல்லைக்கு மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவர் கோடலாக்கினதை நேராக்கினவன் யார்? இந்த தினகரன் ஐயா இருந்தார், நமக்கெல்லாம் தலைவர் மாதிரி, சகோதரர் டிஜிஎஸ் தினகரன். அவரை உயிரோடு எழுப்பி இந்த பையனுக்காக ஜோமணி எழுப்புறதுனால அது வராது. நீ ஏன் ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளை ஏன் பின்வாங்கி போறா, ஏன் பாவம் பண்றா, கர்த்தர் தண்டிப்பார், அது சாவு வரை இருக்கும். அது சந்தேகம் இல்லை. இந்த உதாரணம் இல்லை, இது ஒரு சாதாரண உதாரணம். இது மாதிரி பல உதாரணங்கள் நான் கைதுபற்றினேன். ஊழியக்காரங்க, விசுவாசிகள், தவறு வைத்தவர்களை ஆண்டவர் தண்டித்தது, அது அப்படியே வாழாம கூட கிடக்கும். அப்படியே அது மாறவே மாறாது. இவன் திரும்ப மனம் திரும்பினாலும் மாறாது, 1000 பிரசங்கம் பண்ணாலும் மாறாது, ஒன்றும் மாறாது. அவர் கோணலாக்கினவர்களை, அதான் ஆண்டவர் அறிந்த மக்கள். நம்ம இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டோம், என்ன பின்வாங்கி என்ன செய்யக்கூடாது, பாவம் சொல்ல செய்யக்கூடாது. உடனே எனக்கு நல்ல ஒரு சாக்கு போக்கு கிடைச்சது, வேண்டது எப்படிதான் தப்பிக்கலாம், இது வழங்காதுன்னு எனக்கு தெரியும். நான் உண்மையை சொல்றேன். எனக்கு எப்பவுமே திருநெல்வேலியில் 8:30 கத்துக்கிற சிறுராம் பாப்புல ஒரு பஸ் கிடைக்கும், இங்க ஒரு 10 மணிக்கு கொண்டு விடுவான். நான் அதை காரணம் சொல்லி ஐ எஸ்கேப் டு மைசூர். நான் சொல்றேன், அண்ணாச்சி நான் வர விரும்புறேன், எனக்கு இன்னும் ஒரு 3/4 மணி நேரம் தான் கிடக்கு, இப்போ அங்கிருந்து போனாலும் சிறுராம் பாப்புல. சார் நீங்க எப்படி அந்த பஸ்ல, நீங்க பைக் போறீங்களா? ஒரு பஸ் பைக் ராஜா, சில புல்லட் ராஜா, நம்ம சாதாரணமான பஸ் நம்பி தான் வாழ்றோம். அல்லையா? அப்போ ஆண்டவரோடு இருந்தால் பாவம் செய்ய மாட்டோம். அப்படியான பரவாயில்லைக்கு போவார்கள், பிசாசு தடுக்க முடியாது. நைசிகோரஸ் என்ற ஒரு ராஜா இருந்தான். அவன் எப்பொழுதுமே தன்னுடைய தகப்பனாருடைய படத்தை வைத்திருப்பான். அவன் யுத்த சன்னராய் விளங்கினான், யுத்தத்திலே வெற்றி பெற்றவனாய் காணப்பட்டான். அவன் தன்னுடைய தகப்பனாருடைய படத்தை பாக்கெட்டிலே வைத்திருப்பான். அவன் போய் கேட்டாங்க, எப்பா ராஜாவே, நீ பெரிய வீரனாய் திகழ்கிறீர்கள், யாரை வெல்கிறீர்கள் போர்க்களத்திலே, அதனுடைய ரகசியம் என்ன? உடனே பையில் இருந்து அந்த படத்தை இது தகப்பான். இவர் யுத்த வீரன், யுத்த சன்னர். அவர் என்னோடு இருக்கும் பொழுது எனக்கு ஒரு வெற்றி கிடைத்தது. இயேசு கிறிஸ்துவை எப்போதும் நாம் உள்ளத்தில் வைத்திருந்தால் பாவம் செய்ய மாட்டோம். அதனால ஊர்வலத்துல எங்க பார்த்தாலும் பாவம் தான். எப்பப்பா வெளியே போயிட்டு பாவம் செய்யாம திரும்புவோமாங்கிறதே ஒரு வகையா பார்த்தா சத்தியமா தான் இருக்கு. கர்த்தர் நம்மோடு இருந்தால் பாவத்திலிருந்து தப்பிடலாம். ஆகுது பாவத்துல விழுத்தீங்கன்னா குடும்பத்துல ஒருத்தரை வச்சு சாப்பிட்டுதான் செய்வார். அதை மறுபடியும் சொல்றேன். 10-15 உதாரணங்கள் பார்த்துட்டேன். கர்த்தர் அடிக்கதான் செய்கிறார். மற்றவங்க அவன் பகல் ராஜ்யத்தின் பிள்ளை கிடையாது, போக மாட்டான். அப்படி மற்றவங்களை பார்த்து நான் நீங்க ஏமாந்துடவே வேண்டாம். பாருங்க, நான் இயேசுவாலே அழைக்கப்பட்டவன், இப்படி ஒரு பாட்டு பாடணும் பெரிய மதிப்பா. நான் இயேசுவாலே அழைக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தாலே கருவப்பட்டவன், எனக்கென்று ஒன்றுமில்லை, இப்புவி இந்த உலகம் சொந்தம் இல்லையா, எல்லாமே இயேசு, என் இயேசு, என் இயேசு. பாருங்க என்ன மாதிரிலாம் பாட்டம் பாருங்க. பாடுறோமா, மற்றவங்க கேரி பண்றோமா? நான் எழுதி வச்சுட்டு வந்துடுறேன். நான் இயேசுவாலே அழைக்கப்பட்டவன், ஒரு பாட்டு அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவன், எனக்கு என்று ஒன்றுமில்லை, இப்புவி இந்த உலகம்
புவிங்கிறது அர்த்தம் அவர்களுக்கு புவி சொந்தம் இல்லை, எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு. இவ்வளவு பாதிப்பு பஞ்சு ஒரு எரும மாட்டை போல பாவத்திலே கிறிஸ்தவன் உழன்று தவிக்கிறான். நிச்சயமாக கர்த்தர் கேட்பார், அதில் சந்தேகமே இல்லை. அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார்.